அனைவருக்கும் ஃபைரஸ் வியூ சார்பாக இனிய தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். எந்த பெருநாள் நல்லபடியா போயிடுச்சு, உங்களோட பெருநாள் எப்படி போயிடுச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பெருநாள் அன்று நைட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சாப்பிட போறதுக்கு ஃபேமிலியோட குத்தாலத்துக்கு போற மாதிரி அப்படியே ஹோட்டலுக்கு கிளம்பி வந்துட்டோம். நாங்க எல்லாரும் அப்படியே அடிச்சு பிடிச்சி மேலுக்கு போனா அங்க லிஸ்டே இருந்து என்னென்ன சாப்பாடு இருந்துச்சு. முன்னுக்கு இன்ட்ரன்ஸ்லயே சூப் வச்சிருந்தாங்க, நல்ல டெசர்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க, கேக் ஐட்டம் வச்சிருந்தாங்க, சூப் ஐட்டம் வச்சிருந்தாங்க. அதுல மஷ்ரூம் சூப், மட்டன் சூப் வச்சிருந்தாங்க, சிக்கன் கறி, மட்டன் கறி, பீஃப் கறி, சிக்கன் பிரியாணி எல்லாமே இருந்துச்சு. ஹோட்டலுக்குள்ள சரியான கிரௌடா இருந்துச்சு. நம்மளும் வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு செல்லியா வேணும் மிர்ரா ஹைப்புள்ளுங்கிற மாதிரி மட்டன் சூப்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மற்ற சைட்ல டெசர்ட் வச்சிருந்தாங்க, சூப் வச்சிருந்தாங்க, கேக் வச்சிருந்தாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, நூடுல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு வேண்டியதை எடுத்துட்டு நானும் டேபிள்ல வந்து உட்காந்துட்டேன் சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு ஒரு ஃபுட்டிங்கிற மாதிரி மின்ட் ஜூஸ் வச்சிருந்தாங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சாப்பிட தொடங்கின சாப்பாடு வந்து நல்ல டேஸ்டா இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு லெஃப்ட் சைட்ல திரும்பி பார்த்தா டேபிள் ஃபுல்லா கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. ஃபுல்லா டெசர்ட் ஐட்டம் சாப்பாடும் தான் இருந்துச்சு. இதுல என்ன சிஸ்டம்டா பொஃபே சிஸ்டம் வச்சிருந்தாங்க. நமக்கு வேண்டியதை வேண்டிய மாதிரி எடுத்து சாப்பிடலும். அதுல சாப்பாட்டுக்கு ஒரு பஞ்சம் இல்லை. சாப்பிடுற இடத்துல என்ன வெக்கம்ங்கிற மாதிரி நம்ம நண்பரும் வெக்கப்பட்டு சாப்பிட்டு இருந்தாரு. மற்ற சைட்ல வந்து ஆப்பை போட்டுக்கு இருந்தாங்க. அப்ப அதுலயும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம், அதையும் எடுத்து போயிட்டேன். ஆப்பையோட மீன் கறி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். அதுவும் நல்ல டேஸ்டா தான் இருந்துச்சு. சாப்பிட முடிச்சுட்டு நான் டெசர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுல வந்து ஜெல்லி, கேக் எல்லாமே வச்சிருந்தாங்க. நல்ல டேஸ்டாவும் இருந்துச்சு. அதுவும் சாப்பிடுறதுக்கு மசாலாண்டு எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு ஃபுல்லேயும் ரெடி ஆகிட்டாங்க வெளியாகிறதுக்கு. மின்ட் ஜூஸை குடிச்சிட்டு வெளியான மட்டும் சட்டப்படி இருக்க மட்டும் மின்ட் ஜூஸையும் குடிச்சிட்டு நாங்கள் வெளியாகிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு தான் டோஹாவில் இருக்கிற சேவரி சீசல் ஹோட்டலில் சாப்பிட்டோம். உங்களோட பெருநாளும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. லஞ்ச் டைம்லையோ டின்னர் டைம்லையோ தட்டில் சாப்பாடு இல்லையோ உங்களோட கையில் மொபைல் இருக்கும். அப்படி இந்த வீடியோ பார்க்கும்போது வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி டின்னர் சாப்பிட்டுட்டு ஃபுல்லியில் கூட்டிட்டு அப்படியே பார்க்க வந்துட்டேன். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும். பாய் பாய்.